என் கூட அங்க ஒரு அக்கா ஊழியத்தில் இருக்கிறாங்க. கயா அப்படின்ற பகுதி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். புத்த கயா, புத்தருக்கு ஞான உதயம் வந்ததா சொல்லுகிறாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா புத்தர் லூம்பினி என்கிற அந்த நேபாள் பகுதியில் பிறந்தாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி அப்படியே நடந்து வந்தாராம். பீகாரில் வந்தபோது கயா என்ற இடத்துல உட்காரும் போது அவருக்கு ஞானம் கிடைத்தது. இதுதான் சரித்திரத்திலே அவர்கள் வரலாறாய் சொல்லுகிறாரு. அந்த கயாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பீகார்லேயே மிக அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஏன் தொழிலாளர்களாய் மாறினாங்க? அந்த வீட்டினுடைய வறுமை, கடன். அதனால வட்டிக்கு வாங்க போகும்போது அந்த வட்டியில் உள்ளவங்க எழுதி வாங்கிக்கிடுவாங்க. என்ன வாங்கிக்கிடுவாங்க? 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைய அவங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும். அந்த பிள்ளைங்களை ஹோட்டலில் வேலை வைப்பாங்க அல்லது வயலில் வேலை செய்ய வைப்பாங்க. 14 மணி நேரம் 15 மணி நேரம் சின்ன சின்ன பிள்ளைங்க பீகார்களுடைய ஹோட்டலில், சில இடங்களில் கல் குவாரிகளில் கல்லை உடைக்கிறதுக்கு, சில இடங்களில் வயல்களில் நமக்கு பார்த்தாலே கண்ணீர் வந்துடும். சின்ன பசங்களா இருப்பாங்க, 2 வேளை சாப்பாடு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. மிக கடினமான கொடுமைக்கு ஆளாவாங்க. அந்த 2 வருஷம் வரைக்கும் அவனுக்கு விடுமுறையும் கிடையாது, வீட்டுக்கு போக முடியாது, அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. இது இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த குழந்தை தொழிலாளர்கள், கந்து வட்டிக்கு வாங்கின இந்த பிள்ளைகள் நிறைய இருக்கக்கூடிய இடம். நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு முறை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து லெட்டர் கூட அனுப்புனாங்க எங்களுக்கு, நீங்களும் வந்து உதவி செய்யுங்க இவங்களை நம்ம விடுவிக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த பகுதியினுடைய ஒரு பிளாக்கில் அங்கே சங்கீதான்னு சொல்லி ஒரு அக்கா இருக்கிறாங்க. இந்த அக்கா அவனுடைய கணவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, சின்ன ஒரு ஃபேமிலி. ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. இயேசுவை அறிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிற சபைகளை, வீட்டு சபைகளை ஸ்தாபிக்கிற அந்த ட்ரைனிங்கை நடத்தணும். அந்த ட்ரைனிங்கில் வந்து கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப படிக்கலை, ஆனாலும் நான் போய் என்னால் முடிஞ்சதை கர்த்தருக்கு செய்வேன், என் வீட்டில் கர்த்தருடைய சபை எழும்புவதற்கு நான் பாடுபடுவேன்னு சொல்லி போனாங்க. போன நேரத்தில் திடீரென்று ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். அவங்க கணவர் ட்ரக் டிரைவர், அவர் ட்ரக்கை ஓட்டிட்டு போகும்போது அவருடைய எஜமானர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பீகார்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் போகக்கூடிய அந்த ட்ரக்ல கஞ்சாவையும் மற்ற இவைகளையும் ஒளித்து வைத்து கடத்தி இருக்கிறார். இவருக்கு தெரியாது. இவர் போகும்பொழுது அசன்சால் வெஸ்ட் பெங்காலினுடைய செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டாரு. முதலாளிக்கு போன் பண்ணும்போது முதலாளி சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், நீங்க அவனை பிடிச்சி உள்ள போட்டுருங்க. அதனால முதலாளி இவரையே மாட்டி விட்டதுனால வேற வழி இல்லாம கடும் காவல், இந்த சிவியர் இம்ப்ரிசன்மெண்ட்ல 7 வருஷம் உள்ள அடைச்சிட்டாங்க. இந்த அக்காவுக்கு ஒரே கஷ்டம், இப்பதானே இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இப்பதானே ஊழியம் செய்யணும்னு ஆரம்பிச்சோம், இப்பதானே விரும்பணும், பெண்ணா போய் நான் எப்படி செய்ய முடியும், கணவர் தானே செய்ய முடியும். 7 வருஷம் ஊருக்குள்ள வந்தா எல்லாரும் திட்டுறாங்க, நீ தேவதையை விட்டதுனாலதான் உனக்கு இந்த பாவம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நீயும் உன் கணவனும் கள்ளக்கடத்தல் தொழிலா செய்றீங்க, காரி துப்புனாங்க. ரொம்ப அவமானமா இருந்தது. ஆனா ஜெபிச்சாங்க, ஆண்டவரே இவைகளின் மத்தியில, இந்த அவமானங்கள் நான் இழந்தவைகள், இவைகளின் மத்தியில் எனக்கு கிருபை தாரும். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், உன் பலத்தை நம்பாத, உன் பராக்கிரமத்தை நம்பாத, நான் உனக்கு தந்திருக்கிற ஆவியை நம்பி நீ போய் சொல், நான் செய்வேன்னு. வீடுகளில் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த பிசாசு பிடித்தவங்களை கர்த்தர் விடுதலையாக்குனாரு. 2வது வீட்டுக்கு போனாங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குனாரு. 1 மாசத்திற்குள்ள பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவளுக்குள்ள ஒரு பெரிய கிருபை வந்துருச்சு என்று சொல்லி கூட்டம் கூட்டமா கொண்டு வந்தாங்க. நான் கட் ஷார்ட் பண்ணி கடைசி வரியை நான் சொல்லிடுறேன். இந்த 7 வருஷங்கள்ல அவங்க ஞானஸ்தானத்திற்குள் நடத்தின நம்பர் எவ்வளவு தெரியுமா? 1200 பேருக்கு அதிகமானவர்களை. அவர்கள் ஊழியங்களின் மூலமாய் முழு நேர பணிக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 50 மிஷனரிகள். அவங்க மிஷனரி இல்ல, அவங்க பாஸ்டர் இல்ல, அவங்க ஊழியக்காரியம் இல்ல, அவங்க ஒரு விசுவாசி. ஆனால் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த ஆவியின் பலன் 1200 பேர். அந்த அந்த ஊழிய பகுதிக்கு பொறுப்பா இருக்கிற தம்பி எங்களோட இருக்கிற, அவன்கிட்ட கேட்டேன், எப்படா சொல்ற? அண்ணே 1200 பேர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்குது, அது தெரியலண்ணே. ஆனா அந்த 1200 பேரை ஞானஸ்தானத்திற்குள்ள கொண்டு வந்து சபைகளை ஸ்தாபித்து இன்றைக்கு அந்த குழந்தை தொழிலாளர்களுடைய காரியங்கள் மிக குறைவாய் போகிற அளவிற்கு பெரிய மாற்றத்தை கர்த்தர். இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும்,
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வாலிபர்களா இருக்கட்டும், என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நான் ஆரம்பிச்சேன், சில தீர்மானங்களை எடுத்தேன், கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டேன், ஆனா பிரதர் அதற்கு மேல கட்ட முடியல, 16 வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு நான் போக முடியல, என் ஊழியத்தில் என்னுடைய கிருபைகளில் நான் அடுத்த படிக்கு போக முடியல, திகைத்து நிற்கிற செருபாபேலா இருந்தால் இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் நம்புகிற பலம் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்த பராக்கிரமம் அல்ல, உன்னதத்தின் ஆவி உங்களுக்கு அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரா? அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ஹகாய் ஆகாய் என்கிற அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, சகரியாவுக்கு முந்தின புஸ்தகம், அழகான ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. 14வது வசனம், முதல் அதிகாரம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனே ஆகிய, பழைய ஏற்பாட்டில் 1090வது பக்கம், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான, நல்ல கவனிங்க, ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து, அவர்களை கூப்பிடல, அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அல்லேலூயா. அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தரை அழைத்து கொண்டு வருவார். அது இவங்களிடத்துல தான் வரும், நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். இல்ல, பலம் இங்க இருக்கு, பராக்கிரமம் இங்க இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இது ரெண்டும் இல்ல, இருக்கிறது உண்மைதான். ஆவியின் மூலமா 3வது இடத்துல இருந்து காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பா. இதனால நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் கொண்டு வந்து கட்டினது வெறும் மரத்தினால தான் கட்டினாங்க. சாலமோன் எதுல கட்டியிருந்தார்? ஆலயத்தை தங்கத்துல கட்டியிருந்தார். சில பேர் யோசிக்கிறாங்க, நம்ம அங்க போயிருக்கலாமோ? தங்கத்திலேயே ஆலயம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா சிசிடிவி கேமரா முன்னாடி பின்னாடி வைக்கணும். ஏன்னா மக்கள் சுரண்டியாவது எடுத்துட்டு போயிடுவாங்க. தங்கம்னா நமக்கு இருக்கிற பெரிய ஆர்வம் அப்படி. ஆனா அந்த காலத்துல சாலமோன் கட்டின தங்கம் இவன்ட்ட இல்ல. 16 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சது. மரத்தினால தான் கட்டினாங்க. ஆனா எப்படி இருந்துச்சு? 9வது வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம், 2வது அதிகாரம், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருந்தது. அல்லேலூயா. தேவன் இதை செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவரே இதை செய்யும் போது, நீங்க சொன்னேன் மகிமையின் விருட்சமா இருப்பீங்க. நம்முடைய மகிமை பழைய மகிமையை விட புதிய மகிமை பெறுமோ. நான் ஆவியில உணர்த்தப்படுகிறதுனால சொல்றேன். யாராவது நீங்க ஒருவேளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாறி போயிருந்திருப்பீங்கன்னா, பிரதர் ஒரு காலத்துல நான் ஜொலித்தேன், இப்ப இடையில பெரிய கேப், நான் மறுபடியும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா, மறுபடியும் அதே இடத்திற்கு கொண்டு வருவாரா? நீங்க பூரணமா ஒப்பு கொடுத்தா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தை மகிமைப்படுத்தின தேவன் உங்க வாழ்க்கையை அதை செய்ய முடியும். ஆனா கர்த்தரிடத்துல ஓடி வந்துருங்க, அவருடைய ஆவியை நீங்க பிடிச்சுக்கோங்க. அது மாத்திரம் இருந்தா போதும். கர்த்தர் முந்தினவைகளை காட்டிலும் பிந்தினவைகளை செய்தார். அல்லேலூயா. நான் 3வது மனுஷனை குறித்து நான் சொல்ல போறது, இதோட நான் முடிக்க போறேன். ஆனா இதற்கு அர்ப்பணித்த இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டை கொடுக்க விரும்பினார். செருபாபேல் அதை கேட்கல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 1092வது பக்கம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு, உன்னை நான் அந்த நாளிலே சேர்த்துக்கொண்டு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதுவும் நமக்கு தெரிந்த வாக்குத்தத்தம். கர்த்தர் முத்திரை மோதிரமா அதிகாரமா பயன்படுத்துவார்னு. ஆனா எனக்கு வந்த கேள்வி, ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார்? முத்திரை மோதிரமா வைப்பண்ணா என்ன சொல்றாரு? எதற்காக செருபாபேலுக்கு இதை சொல்லணும்? இதுல ஒரு சின்ன ஆவிக்குரிய உண்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மத்தேயு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். அவங்களுடைய தாத்தா பேர் என்ன பேர்? எக்கோனியா அல்லது கோனியா, அதுதான் அவங்களுடைய தாத்தா. அவங்க தாத்தாவோட கர்த்தர் கடைசியாய் பேசின வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம். அவங்க தாத்தா தான் கடைசி நாட்களிலே இருந்த இஸ்ரவேலின் ராஜா. அவங்க தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன கடினமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? எரேமியா 22:24வது வசனம்.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா அல்லது எக்கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும், தாத்தாவை பார்த்து சொல்லுகிறார், எக்கோனியா ஒரு நாளிலே என்னுடைய வலது கையின் முத்திரை மோதிரமாய் அவன் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன், அதிலிருந்து உன்னை கலற்றி நான் எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னார். அவங்க தாத்தாவை பார்த்து சொன்னார், நீ தேவ வார்த்தையை கேட்காததுனால உன்னை நான் முழுமையா இதுல இருந்து கலற்றி முத்திரை மோதிரமா இருக்கிற உன்னை நான் தூக்கி எரிந்து போடுவேன். ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. அதோட விடல, இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார். 30வது வசனம், இந்த புருஷன் சந்தானமற்றவன் தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். இவனை குறித்து இப்படிப்பட்ட குறிப்பை எழுதுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து, இதுதான் கடினமான காரியம், அவன் சந்ததியிலே ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் குடும்பத்தில் இருக்கிற யாரும் இனி ராஜாவா வரப்போறதில்ல, யாருக்கும் முத்திர மோதிரம் தரப்போறதில்லைன்னு 70 வருஷத்திற்கு முன்பு ஆண்டவர் அந்த தாத்தாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருந்தார். நான் நம்புகிறேன் இந்த சாபத்தை தாத்தா கட்டாயம் செருபாபேலுக்கு சொல்லி இருந்திருப்பார். செருபாபேலினுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது, எங்க தாத்தாவுக்கு போட்ட சாபம் மாறணும், எங்க தாத்தாவை நீங்க முத்திரை மோதிரமா இருக்கும் பொழுது கலற்றி எரிந்து உன் சந்ததியிலே நீ ஒருவனும் அந்த முத்திரை மோதிரத்தை அணிந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார முடியாது என்கிற காரியம் மாறணும் என்கிற வாஞ்சியோடு நிச்சயமாக அவன் இருந்திருப்பான். கர்த்தர் அவன் தேவ ஆலயத்திற்காய் செய்ததை, சபைக்காய் செய்ததை, தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற அந்த கூட்டத்திற்காய் செய்ததை நினைவு கூர்ந்து கடைசியாய் சொன்னார், உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமாய் பயன்படுத்துவேன். I will use you as a signet ring. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தாத்தா இழந்து போனது, தாத்தா இழந்த சிங்காசனம் உண்டு, ஆனா மறுபடியும் இவனுக்கு இந்த பூமியில சிங்காசனத்தை தரல. அதனாலதான் மத்தேயு 11வது அதிகாரத்துல யாருடைய பேரை கொண்டு வந்துட்டாரு? செருபாபேலை கொண்டு வந்துட்டாரு. ராஜாதி ராஜாவாகிய இயேசுவினுடைய வம்ச வரலாறுல செருபாபேலையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். எவ்வளவு ஆச்சரியம்! எத்தனை பெரியவர்கள் இருந்தார்கள், எத்தனை மேன்மைப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் செருபாபேல் இந்த கர்த்தருடைய ஆலயத்திற்காய் காண்பித்த வைராக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திற்காய் அவன் செய்த காரியம், மேசியா முதல் வருகை நடப்பதற்கு அவனும் பங்குள்ளவனாய் மாறினான். இன்றைக்கு மேசியாவினுடைய 2ஆம் வருகைக்கு நாம வந்திருக்கிறோம். மேசியாவினுடைய 2ஆம் வருகைக்கும் ஆண்டவர் செருபாபேல்களை தேடுகிறார். தன்னை அல்ல, சுயநலமாய் அல்ல, தன்னுடைய குடும்பங்களை மாத்திரம் அல்ல, கர்த்தரின் ஆலயம் தேசத்தில் எழும்ப வேண்டும், இடிக்கப்பட்ட இடங்களிலே எழும்ப வேண்டும். பழைய மகிமையை காட்டிலும் நிறைவான மகிமை உள்ள தேவ சபைகள், ஆலயங்கள், பர்வதங்கள் தோறும் எழும்ப வேண்டும் என்கிற பாரத்தோடு ஓடுகிற செருபாபேல்களை ஆண்டவர் தேடுகிறார். எருசலேமையே பார்த்திராதவன், எருசலேமிலே பிறந்திராதவன் அந்த வலியை உணர்ந்தான். எருசலேமிலே தன்னுடைய தாத்தா இழந்தவைகளை, அந்த சிங்காசனத்தை அறிந்திருந்தான். ஆண்டவரிடத்துல ஜெபிச்சிருப்பான், கட்டாயம் அந்த முத்திரை மோதிரமா நாங்க இருந்தோமே, எங்க குடும்பம் போச்சே, ஆனா கர்த்தர் அவனுக்கு அதே இதை மறுபடியும் திரும்ப கொடுத்தான். உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமா பயன்படுத்துவேன். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எதை இழந்திருக்கிறோமோ, எவைகளை ஆவிக்குரிய விதத்தில் இழந்திருக்கிறோமோ, எவைகளை நாம் விட்டு விட்டோமோ, இனி அவைகளை நினைத்து புலம்ப வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம மறுபடியும் வரப்போறோம். அல்லேலூயா! இழந்த முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மறுபடியும் மாற்ற முடியும். நீங்க ஆலயத்திற்காய் காண்பிக்கிற வைராக்கியம் உங்களை மேசியாவினுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் கொண்டு வருவார். அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்.